ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் அந்த டாக்டர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க அழகி காணும்னு சொல்லிட்டு. அழகி வந்து கைவிசம்மா பாட்டு பாடுறாங்க. அந்த பிளேஸ்க்கு டாக்டர் வராங்க. தெரியாமல் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. எங்கே போன அழகி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானே ஒழிஞ்சிக்கிட்டு நானே விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா, யாராவது உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அழகி வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, யாரும் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கௌதம் வந்து நம்மளை மாட்டி விடல, இந்த பாப்பா நல்ல பாப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அழகி வந்து என்ன ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போங்க, எனக்கு ஆசிரமத்தில் இருக்கதா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகும்டா இவங்க கிட்ட நீ பேசி பழகிறதுக்கு, அதுக்கப்புறம் நீ ஏன் இங்கேருந்து வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க அழகியோட அப்பா யாருன்றதை வந்து அவங்களே ஒத்துக்கல, ஸோ 5 நாள் DNA டெஸ்ட் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கௌதம் வந்து அழகி கிட்ட பேசலான்ட்டு வராங்க. அழகி பயந்து ஓடிடுறாங்க. கௌதம் வந்து அழகி இங்கே தானே வருவா, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ்க்கு அழகி வராங்க. அழகி கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. நம்ம 2 பேரும் சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க. என்ன பாப்பாவுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாரு. சூர்யா வந்து மகா கிட்ட பேச வராங்க. அழகி இருப்பாளோன்னு நினச்சேன், எப்போவுமே அழகி உங்க கூட இருக்கனால எதுவுமே பேச முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகா வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் அழகி கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுங்க, அப்போ தான் நான் உங்களை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சூர்யா அந்த பிளேஸ்லேருந்து அழகியை தேடி வராங்க. அழகி வந்து எல்லாருக்குமே மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. தாத்தா வந்து சூர்யாவுக்கும் பண்ணிவிட சொல்கிறாங்க. அழகி சூர்யாவுக்கும் பண்ணி விடுறாங்க. இவகிட்ட நான் எப்படி ஃப்ரெண்டாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாரு. தேங்க்யூ.